வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, கடந்து வந்த பாதை டாஸ்க்ல ரஞ்சித் சார் அவரோட கதைய சொல்லியிருப்பாரு. அந்த பர்ட்டிகுலர் போர்ஷன்ல சொல்லாத விஷயங்கள வந்து இப்ப ஷேர் பண்றாரு எல்லார்கிட்டயும். அத பத்தி நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அவர் வந்து 3 முக்கியமான விஷயத்த வந்து சொல்றாரு. 1 வந்து பார்த்தீங்கன்னா நட்பு. அண்ட் தென் 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வைக்கப்பட்ட பெயர்கள். லைக் பெரிய பெரிய ஆளுங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பெரிய பெரிய தலைங்கலாம் இவருக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. அண்ட் தென் இப்ப ரஞ்சித் எப்படி வந்தது அப்டின்றதையும் அவர் சொல்றாரு. அத பத்தி பார்ப்போம். 3வதா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 3 பேருக்கு அவரோட வாழ்க்கையோட கடந்து வந்த பாதையில 3 பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவரு நன்றி சொல்லணும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ 3 விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ தட் அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எவ்வளோ முக்கியம் அப்டின்றத வந்து அவரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. எனக்கு ஒவ்வொரு ஊர்லயும் சுமார் ஒரு 1000 பேராவது ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அப்டின்ற மாரி அவர் வந்து சொல்வாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல அப்டின்னா, நான் இங்க இல்ல அப்டின்றதையும் வந்து அவரு தெளிவா சொல்வாரு. ஸோ நட்பு ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கையில அப்டின்றத அவர் வந்து சொல்வாரு ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து 3 பேர் இருக்கிறதா வந்து சொல்றாரு. ஸோ 1 வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க அம்மா வச்சது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எம்ஜிஆர் சார் வச்சது. 3வது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டைரக்டர் செல்வமணி அவரோட டைரக்டர், ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவரு வச்ச பேர். ஸோ தட் ஒண்ணுன்னா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா வச்ச பேர் என்னன்னு அவரு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மெய்யழகன். ஸோ தட் அவருக்கு ஃபர்ஸ்ட் பெயர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மெய்யழகன். அண்ட் தென் 2வதா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, செந்தில்குமார் அப்டின்ற மாரி எம்ஜிஆர் சார் வந்து பேர் வச்சிருக்காங்க. 3வதா தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரஞ்சித் அப்டின்ற மாரி செல்வமணி, ஆர்.கே. செல்வமணி சார் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு பேர் வச்சிருக்காரு. ஸோ அந்த பேருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். அந்த பேர வச்சு தான் வந்து ஃபர்ஸ்ட் படம் என்ன வச்சு இயக்குனாரு. ஸோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன நம்பி அவ்ளோ வந்து மணி போட்டு என்ன படத்த எடுத்தாரு. ஸோ தட் எனக்கு எங்க அப்பா, அம்மாவோட ஆசீர்வாதத்தால அந்த வாய்ப்பு கிடைச்சதா நான் நம்புறேன். அந்த பர்ட்டிகுலர் வாய்ப்புனால தான் நான் இங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கேன் அப்டின்றத வந்து அவரு சொல்றாரு. ஸோ தட் இந்த 3 பேர்களும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதுல ஒரு பேர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப சுனிதா இருந்தப்பயே வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. அத நம்ம வீடியோவா போட்டிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுனிதா கிட்ட வேற என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எம்ஜிஆர் சார் வச்சது இதுதான் அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்ப 3வதா நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் சார் வந்து 3 பேருக்கு வந்து நன்றி சொல்லணும்னு சொன்னார்ல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆர்.கே. செல்வமணி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி அப்டின்ற மாரி சொல்றாரு. ஸோ அவர் வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. அதுவும் பெரிய ஸ்டார்ஸ் வச்சு விஜயகாந்த் சார் வச்சு, சரத்குமார் சார் வச்சுலாம் படம் எடுத்துட்டு இருந்தவரு, எத நம்பி என்ன கூப்பிட்டு வச்சு படம் எடுத்தாரு அப்டின்றது எனக்கு இன்னும் வரையும் தெரியல. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்டின்ற மாரி ஃபர்ஸ்ட் நன்றிய வந்து அவருக்கு வந்து சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் வந்து படம் நடிச்சு முடிச்சுட்டு நான் அவர போய் பார்த்ததே இல்ல அப்டின்ற மாரி சொல்றாரு. ஏன் அப்டின்னா, ஸோ என்னோட ஒவ்வொரு படங்களும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு லாஸ் தான் குடுக்குது. எனக்கு அந்த அளவுக்கு வராத பட்சத்தில, ஸோ ஒரு வெற்றியோட தான் நான் அவர பார்க்கணும் அப்டின்ற ஒரு வைராக்கியத்தோட இருந்தேன். இப்போ வரைக்கும் வந்து அது எனக்கு கிடைக்கல அப்டின்ற மாரி அவர் சொல்றாரு. இருந்தாலும் நான் இங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு முழு முதற் காரணம் வந்து ஆர்.கே. செல்வமணி சார் தான் சொல்லிட்டு அவருக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறாரு. 2வதா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவரோட ஃபிரெண்ட்ஸ். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணல் கண்ணல் மாஸ்டர், அண்ட் தென் சேரன் சார் இவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கேங் போல. ஸோ தட் அவங்க எனக்கு கஷ்ட காலத்தில ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட படங்கள்ல என்ன வந்து ஒரு கேரக்டரா குடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல என்ன வந்து நடிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அத வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வளர்ந்துட்டே இருக்கிறப்ப என்ன வந்து தூக்கி விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி அப்டின்ற மாரி சொல்றாரு. ஸோ பாண்டவர் பூமியில வந்து அவரு நடிச்சிருக்காருன்னு நெனைக்கிறேன் தெரியல. ஸோ அத மென்ஷன் பண்ணி சொன்னாரு. இந்த மாரி எனக்கு வாய்ப்பெல்லாம் கிடைச்சது அப்டின்ற மாரி. ஸோ அவங்க ஃபிரெண்ட்ஸ் கேங்குக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நன்றி தெரிவிக்கிறாரு. 3வதா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவருக்கு மறுமலர்ச்சி அப்டின்ற ஒரு படத்த குடுத்து கம்பேக்கு வர வச்சது. அதில வந்து வில்லனா நடிச்சிருக்கேன் அப்டின்ற மாரி சொல்றாரு. ஸோ எனக்கு அதில நாலேட்ஜ் இல்ல. ஸோ அவரு சொன்னத சொல்றேன். மறுமலர்ச்சி படத்தில நான் மறுபடியும் ஒரு நடிகனா வந்து ப்ரூவ் பண்ணேன். எனக்கு உதவி செஞ்ச அந்த டைரக்டர், அதாவது பாரதி, அந்த டைரக்டருக்கு வந்து நன்றி தெரிவிக்கணும் அப்டின்ற மாரி இந்த 3 பேருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சாரு. ஸோ தட் இந்த மாதிரி அவர் வந்து கடந்து வந்த பாதை டாஸ்க்ல ஷேர் பண்ணாத ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம் வந்து போர் அடிக்குது அப்டின்றனால ஆக்டிவிட்டிய குடுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவிட்டி எடுத்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த வந்து எல்லார்ட்டயும் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு வாழ்க்கை பாடம்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் அவர் சொன்னத பத்தி, அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வளரும்போது இவருக்கு வாய்ப்பு குடுத்தாங்கல்ல. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்புட்டா அவங்க எடுத்துட்டு போலாம் அப்டின்னே சொல்லலாம். ஸோ தட் இவருக்கு இந்த 3 பேர் இருக்கு அப்டின்றது இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு அப்டின்னா, மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.